இந்த உலகத்துல ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தாங்க இருப்பாங்க. இதுல ஏமாறுறது தப்பா இல்ல ஏமாத்துறது தப்பான்னு கேட்டா ஏமாறுறது தாங்க தப்பு. அதிலும் முக்கியமா படிச்சவன் ஏமாறுறது தான் ஒரு அன்அக்செப்டபிள் ஒரு விஷயமாவே இருக்கு. ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னா, ரீசெண்டா ஒன் ஆஃப் மை ஃபாலோவர் அவங்க வந்துட்டு ஒசூர்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டுமே இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரீ டைமில் ஏதாச்சும் பண்ணணும், பார்ட் டைமாக ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் சம்டைம்ஸ் சர்ச்சிங்கில் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீடில் ஒரு லிங்க் ஒன்று வருது, பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று வருது. அது என்னங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த பார்ட் டைமில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஒரு டாஸ்க் கம்ப்ளீஷன் ஒர்க்காக இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஃபஸ்ட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ₹1000 அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோடனே ₹1400 திரும்ப தராங்க. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ. ஒரு 5 செகண்ட் எடுக்காது அந்த ரிவ்யூவை கொடுக்கறதுக்கு. அந்த 5 செகண்ட் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு 1400 ரிட்டர்ன் பே பண்ணுறாங்க. அது ₹400 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஒர்க்கு எடுக்கிறதுக்கு அவங்க ₹2000 பே பண்ணுறாங்க. அகெயின் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோடனே 2800 எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அமௌண்ட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ₹20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ₹20,000 இன்வெஸ்ட் பண்ணால் 35,000 வந்துட்டு திரும்ப கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த ஃபண்டெல்லாம் வித்ட்ரா பண்ணலான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27,000 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுங்கள், அப்போனா தான் வந்துட்டு இந்த ஃபண்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரூல்ஸ்லாம் பேசி இது பண்ணும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இந்த ஒசூரில் இருக்கிற இந்த அக்கா எனக்கு காலையில் திடீர்னு மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. இந்த மாதிரி இருக்குது சுந்தர், இது ஆக்சுவலாக உண்மையாக ஃபேக்கா ஜென்யூனா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேட்டாங்க. நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும்ல எது ரியல், எது ஜென்யூன், எது ஃபேக் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி ஃபேக் ஒன். நீங்கள் ஏமாந்துடாதீங்க, ஆல்ரெடி 20,000 போட்டுட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் எதையும் இழந்துடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொன்னேன் நான். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த அக்காட்ட கேட்டேன், எப்படிக்கா நீங்கள் இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணீங்க, எதை பார்த்து நீங்கள் நம்புனீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், அவங்க கம்பெனி சர்டிஃபிகேட்லாம் காமிச்சான்ப்பா, அமேசான் பேஜ்லாம் வச்சுருந்தான், இமெயில் ஐடிலாம் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் வெப்சைட்லாம் சூப்பராக வச்சுருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக அவன் அமிச்சதெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண சொன்னேன். அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் அந்த கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தான். நான் சிம்பிளாக அந்த கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எடுத்து நான் கூகுள் பண்ணி பார்க்குறப்போ அவன் கொடுத்துருக்க கம்பெனி டீட்டெயில்ஸ் ஒன்றா இருக்குது, நான் பார்க்குற கம்பெனி டீட்டெயில்ஸ் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சிம்பிளாக ஸ்கேமுங்கிறது அந்த ஒரு சர்ச்லேயே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாறாத ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து 10th கம்ப்ளீட் பண்ணி 12th கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் காலேஜ் 3 வருஷம் 4 வருஷம் படித்து அதுக்கப்புறம் அந்த படித்ததெல்லாம் பார்த்தாலும் கோர்ஸு ஸ்கில்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு ஒரு ஜாபில் போய் அவன் ஜாயின் பண்ணால் அவனோட ஸ்டார்டிங் சேலரியே வந்துட்டு 8,000லேருந்து 10,000 தான் இருக்குது ஆவரேஜாக இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டான காலத்தில். அது எப்படிங்க சிம்பிளாக இந்த 1 ஹவர் 2 ஹவர் ஒர்க்கில், அதுவும் அந்த ஃப்ரீ டைமில் பார்க்குற ஒர்க்கில் நீங்கள் வந்துட்டு ₹1,00,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இனிமேல் யோசிங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு நீங்கள் அவங்களுக்கு கம்பெனிக்கு பே பண்ணணும் அப்படின்னா, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். அகெயின் ஏமாறாதீங்க. நீங்கள் ஈஸியாக குயிக்காக சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களை ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் கொண்டு போய் விடும். இந்த ஸ்கேமர்ஸோட டார்கெட்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸ்கேமர்ஸ் இப்போ பிறந்தவங்க கிடையாது. அந்த காலத்தில் ஆஃப்லைனில் இருந்தாங்க. இப்போ ஆன்லைன் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் மீடியம்ஸ் மூலமாக அதுக்கேற்ற ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம படித்தவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஒரு விஷயமே தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்கிறோம். இப்போ யார் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேமர்ஸ் தான் படித்தவங்க. நம்ம அகைன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஃபுல் டைமில் சம்பாதிக்கிறதுனாலே வந்துட்டு மாதம் ஆச்சுன்னா சம்பளம் பத்தலை, கமிட்மெண்ட் மீட் பண்ண முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்துட்டு குடும்பத்தை காப்பாற்றுவீங்க, மாதம் நிறையா சம்பாதிப்பீங்க? அந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. யோசிங்க. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி சூப்பராக க்ரோ ஆச்சு. அந்த இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜினால நிறையா பிஸ்னஸஸ், நிறையா பீப்புள்ஸ் நல்லா சூப்பராக டெவலப்பும் ஆகியிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் அவங்க லைஃப்பையும் தொலைச்சிருக்காங்க. இந்த லைஃப் தொலைச்சவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜியை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்க. பட்
இதை பற்றி புரிதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாங்க. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான growth அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிற இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி சில சர்க்கிள்களும் இருக்கும், சில ஸ்கேமர்ஸும் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா கண்டிப்பா சொல்றேன். அப்கமிங் ஜெனரேஷன்ஸ்க்கு இப்ப எப்படி சின்ன வயசு ஸ்கூல்ல வந்துட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ, கண்டிப்பா அப்கமிங்ல டிஜிட்டல் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் அவங்கனால ஃபியூச்சர்ல சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த வீடியோவ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் நாலேட்ஜ்க்கான ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ ஏமாந்துராதீங்க, ஏமாறாதீங்க. தேங்க் யூ.